ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாய் விஜய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். நான் வந்து மைக்கு பிடி சேனல் ஒன்றும் இல்லை, நம்ம மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் டு பாண்டி பைபாஸில் பார்த்தீங்கன்னா ஆனால் மனிதநேய ட்ரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடு காலை சாப்பாடு எல்லாருக்குமே இலவசமாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த நல்ல உள்ளங்களுக்கு வந்து எனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஸோ அண்ணன் வந்து நம்ம முழுசாக நம்ம வந்து கேள்விகளை கேட்டு நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கண்ணா, என் பேர் வந்து அன்பு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாய் விஜய் சேட்டை பண்ணுற சேனல். ஸோ அவர் உங்களுக்கு என்ட்ரோ கொடுப்பாரு. ஓகே, உங்கள் பேர்? என் பேர் மனிதநேயன் உணவு வச்சுருக்கேன். ஓகே, மனிதநேயம் அன்பை பரிமாறும் உணவின் விலை உங்களின் விருப்பம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிடுங்க, பட் வந்து உங்கள் கையில் இருக்கிறத கொடுங்க. நீங்கள் வந்து இல்லாட்டின்னு பரவாயில்ல, ஆனால் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு போங்க. எதுவுமே இல்லை, இவ்வளோ லிமிட்டட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அது மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காரு. எத்தனை வருஷம் நடத்திட்டு? 1 இயராக பண்ணியிருக்கேன். 1 இயரா? என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமோ ஈஸி படிச்சிருக்கேன். படிச்சு முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? படிச்சு முடிச்சுட்டு ஒரு 4 இயர்ஸாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். கொரோனா ஸ்டார்டிங்ல தான். தெரியல. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து எப்போ ஸ்டாப் பண்ணணும், வேண்டாம் நம்ம கையில் பைசா இல்லை அப்படின்னு தோணுச்சு? அப்படிலாம் இல்லை, நான் மக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. மக்களுக்கு ஒரு நன்றி தெரியும். ஓகே, அதே போல் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து இது ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன தோணுச்சு? ஏன் இப்படி ஸ்டார்ட் பண்ண தோணுச்சு? ஸ்டார்ட் பண்ணும்போது சரி, நான் படித்து டிப்ளமோ ஈஸி படிச்சிட்டு பிறகு எதுவும் வேலை வாய்ப்புலாம் எதுவும் எனக்கு கிடைக்கலண்ணா. 7500 தான் சம்பளம். இதை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, லைஃப்பில் எதுவுமே கொண்டு போக முடியாதுன்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அப்போவும் பணக்கார அப்பா கிடையாது, ஃபேமிலியும் பெரிய பேக்ரவுண்ட் இல்லை. சரி, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ள கொரோனா வந்துருச்சு. வேலையும் கிடைக்கல, வீட்டை சுத்தமாக இருக்கிற வேண்டிய கட்டாயம் ஆகிடுச்சு. தனிமையை ஃபீல் பண்ணுற போல இருந்துச்சு. ஒரு 4 சாப்பாடு எடுத்துகிட்டு போய் பைபாஸில் எல்லாருக்கும் கொடுப்பேன். ஆரம்பிச்சேன். அப்புறமா இந்த கூட்டத்தில் ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த கான்செப்ட்ல அதே போலதான் உணவின் விலை உடல் இருக்கும், பணம் இல்லை என்றால் நீங்க பசியாடலாம் அப்படின்ற மாதிரி. பசின்றவங்க யாரு வேணா வந்து நம்ம மனிதநேய உணவகத்துல சாப்பிட்டுட்டு அவங்களால விருப்பப்பட்டா காசு கொடுக்கலாம். காசுன்றதே கட்டாயமே கிடையாது. காசு இருந்தாலும் பரவாயில்ல, பசியார சாப்பிடலாம். ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும், அந்த பாக்ஸ் நீங்க எவ்வளவு வேணா இட்லியோ காலையில காலையில இட்லி பொங்கல் வடைனா மதியம் வந்து வெரைட்டி ரைஸ் தயிர் சாதம். ஹோட்டல்லேயே கூட நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அளவு சாப்பாடு 20 இப்படிதான் கொடுப்பாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. நீங்க வயிறு ஃபுல்லா சாப்பிடுங்க, உங்களால முடிஞ்சதை கொடுங்கல, தேவையில்ல. அவர் அதை வச்சுக்கிட்டு அடுத்து ரன் ஆவர். அவங்க வீட்டுல இருந்து நிறைய நாங்க பேசிட்டோம். அவங்க வீட்டுல இருந்து நிறைய வந்து பொருள் இழந்து நிறைய போட்டு தான் செலவு பண்ணி பண்ணாங்க. வீட்டுல இருந்து ஆடு மாடு எல்லாமே வித்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு பொருளை வித்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதை கைவிட மாட்டேறாங்க. ஏன் அப்படின்னா, நான் ஆரம்பிச்சுட்டேன், இதை நான் விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இவரோட நல்ல மனசுக்கு இவர் நல்ல இடத்துக்கு போகணுன்ட்டு நான் ஆண்டவன் வந்து வேண்டிக்கிறேன். அண்ட் எங்க மாவட்டத்துல இந்த மாதிரி பண்றது நாங்க சப்போர்ட் பண்ணோம் கண்டிப்பா. அதெல்லாம் நாங்க கிளம்பி வந்தோம். முக்கியமான விஷயம், சத்தியம் டிவியில் பார்த்த நியூஸ் பார்த்தோம், இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அதை பார்த்து அடுத்த செகண்ட் கிளம்பி வந்துட்டோம். எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. வந்தார வாழ வச்ச ஊரு, புயல் வந்தாலும் அசையாது பாரு எங்க நாட்டு. ஆக்சுவலாக வந்து இந்த அரிசி மூடை ஏன்டா கொடுத்துட்டு வந்து விளம்பரப்படுத்த அப்படின்னு கேட்கலாம். நாங்கள் விளம்பரம் படுத்துறதுக்கு பண்ணல. நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா இவர் வந்து அடுத்து கொஞ்சம் நகரத்துக்கான வாய்ப்பு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கு அவர் மோட்டிவேஷன் பண்ணி நீங்கள் இன்னும் ஒரு ஸ்டெப்லேருந்து மேலும் மேலும் கொண்டு போகிறதுக்கு அது ஒரு படியாக இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்ம இந்த மனிதநேய ட்ரஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் டு பாண்டி பைபாஸில் ஒரு 12 கிலோமீட்டர் அருகில் தான் இருக்குது. நான் அதுக்கான இதுவும் லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். நீங்கள் யாரும் பார்க்கணும், ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பாக இருந்தீங்கன்னா கீழே அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அந்த சத்தியம் டிவி வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து இப்படியாப்பட்ட ஒரு ஏழ்மையான ஃபேமிலி வீட்டையும் நாங்கள் காமிக்கிற வீடியோவில் ஒரு நல்ல மனுஷன் வந்து நீங்கள் காமிச்சிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம். ஆனால் இதே மட்டும் நாங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டோம், இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணுவோம் கண்டிப்பாக. தொடர்ந்து நீங்களுமே ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. 9585799079 நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. சுற்றி காட்டுங்க, இப்படி காட்டுங்க, இப்படி காட்டுங்க. அங்கேயுமே போர்டு இருக்கும். கரெக்டாக 12 கிலோமீட்டர் இந்த ஊர். சின்ன ஒரு கூடார அமைச்சு எல்லாமே இங்கே தான் வீடு வந்து அங்கே இருக்கு. அம்மா கிட்ட போய் பேசலாம். வீடு வந்து அங்கே இருக்கு, அங்கே தான் எல்லாமே குக் பண்ணிட்டு வந்து கொடுக்குறாங்க.
அண்ட் இவருக்கு வந்து இவரு ஒரு கண்ணு அப்படின்னா இன்னொரு கண்ணு அம்மா. ஏன்னா அவங்க தான் ஃபுல்லாவே வந்து அங்க சமைக்கிறது. அவங்க எல்லாம் உள்ள வேலை பார்க்கறாங்க, இவர் வெளியே வேலை பார்க்கறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ அவங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம வந்து அந்த சமைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்க வந்து ஃபுல் சப்போர்ட்டோட தான் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம வீட்டுல ஒரு 4 பேர் சமைக்கிறது, வீட்டுல அடிச்சு மாஞ்சிக்குப்பாங்க மாமியார் மருமக. ஆனா இங்க அம்மா ஃபுல்லாவே குக்கிங் ஃபுல்லாக அம்மா தான். ஆமாண்ணா. நீங்க வந்து சாப்பாடு டிஷ் எல்லாமே நீங்க கொடுக்குறது அம்மா வந்து சமைக்கிறீங்களா? வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நல்ல மனசு நல்லா இருக்கீங்க. பசியா இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பாடு கட்டணும். ஓகே ஓகே. இங்க வந்து பாத்திரம்லாம் கழுவணும். இதோட வேலை தான் அரிசி விட்டுற ஒரு வேலை தான் சேர்ந்தேன். அடுத்த வேலை அடுத்த வேலை காலை வேலை முடிச்சாச்சு, மதியான வேலை முடிச்சாச்சு. இப்போ நாளைக்கு செய்யறதுக்கு நாங்கள் டிஃபன் போடுறீங்க எல்லாம் வேலைக்கு ஒரு அரிசி விடணும். எத்தனை மணி மாதிரி? நான் ஒரு 3 மணிக்கு 3 மணிக்கு அப்படின்னு பெரிய நேரத்துக்கு ஏந்து எல்லாம் தூங்க முடியும். அதனால ஏந்து நாங்கள் மழை டைம் தெரியாது வேலை செஞ்சு தெரியாது. அது எனக்கு பார்க்க தெரியாது. அதுவும் பார்க்க தெரியாது. கடிகாரம் நம்ம வீட்டுல இல்ல. அந்த நேரத்துக்கு ஏந்து வேண்டாங்க இதை பொங்கல் அது எனக்கு சிலுவான மேலே 10 பேர் முடிச்சுட்டு டிஃபன் மட்டும் காலையில ஊற்றிக்குவேன். ஆமா எஸ்என் இப்ப தம்பி எடுத்துன்னு போவாங்க. எல்லாரும் கோவம் வருமா? ஏன்டா இப்படி பண்ணிட்டு அது மொதல் கையில அந்த மாதிரி என்னெல்லாம் தோணுச்சுதான். முதல் ஆரம்பிப்பது கொரோனா டைம்ல போட்டாருங்களா அப்ப. அப்புறம் எனக்கு கொஞ்சம் இந்த கஷ்டம்லாம் தெரியல. மழை செஞ்சு நடக்க வேண்டியதுதான். எந்த டைமுக்கு ஏதுன்னு தெரியல. மனசு நல்ல மனசு ஆகி போயிட்டு சிலிண்டர்லயே வேணாம்ப்பா, அடுப்புலயே செஞ்சு அடுப்புலதான் பண்றீங்க எல்லாமே? எல்லாம் அடுப்பு தான் செய்யறோம். விறகு வெட்டுறதுலாம் தண்ணி வாங்கிட்டு விறகு தான் விறகு தான் ஒரு வருஷம் மேல ஆகுது. அது வரைக்கும் விறகு தான் செய்யணும். எல்லாமே நாங்க மட்டும். காலையில என்னென்னலாம் செஞ்சு கொடுப்பீங்க? காலையில வந்து டிஃபன் போடுவோம். எப்படி ஒரு 250 இட்லி போடுவோம். அப்புறம் பொங்கல் போடுவோம், சாம்பார் போட்டுருவோம், சட்னி போடுவோம், தேங்காய் சட்னி பண்ணுவோம். அப்புறம் இந்த சட்டையை கொண்டு கொடுத்தாச்சுன்னா அப்படியே அவங்க பாத்திரத்தை அப்படியே சட்னி செய்ய முடியும். ஆமா வீட்டுல இருந்துட்டு பேருக்கு பசி ஆடிங்க தம்பி முகிச்சு பண்ணதுதான். எல்லா மக்களும் பட்டினியா கிடக்குறாங்க. கஷ்டப்பட்டு அப்பதான் கொடுத்தாரு தம்பி சாப்பாடு. அதுல இருந்து எல்லாமே வந்து பாக்குறவங்க ஒரு வெங்காயம் ஏதோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுவாங்க. நல்லதுமா. இது முன்னாடி குறை சொல்லிருக்காங்க. முதல் கஷ்டமா தான் இருந்தது எனக்கு. இந்த வேலையை முடியாத நேரத்துல நினைச்சேன். அப்புறம் செய்ய பழகி போச்சு. இவரே படுத்துக்கிறத விட நான் திட்டுவேன் அப்படின்ட்டு. ஆமா ஏன் படுத்துக்கிற ஏந்துரு அப்படின்னு சொல்லுவேன். எதனா போயிட்டா கூட தம்பி அது தம்பியில வச்சுட்டு அது நான் சாப்பாடு செஞ்சுதான். அவர் பேரு ரமேஷ். அவர் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்றாரு. தம்பி எங்கன்னா ஒரு அவார்டு கூட வாங்க போயிட்டாருன்னா அவர் தான் பார்ப்பேன். நான் செஞ்சுக்கிட்டேன்னா அவர் போட்டு. ஆமா ஹெல்ப் பண்ணுவார் கூட. இன்னும் நிறைய மேடை ஏறுவாரு. ஐயோ சந்தோஷம். அவரு இதே மாதிரி புண்ணியத்தை நல்லா வவுர கொள்ள வச்சு சங்கரை சாப்பிட போறாரு. அதே அதேதான். இப்போ எங்கன்னா இப்போ வரவங்க கூட ஐயோ இந்த பிள்ளை இந்த வேலை செய்யுதுயா, பிள்ளை இந்த வேலை செய்யுது அது சொல்றாங்க. என் காதல காட்டு அதே போதும் சொல்லிட்டு சொல்ல வேண்டியது வேணாம். காசு பண்ணி எதுவும் தேவையில்லை. எனக்கு நல்ல மாதிரி இருக்கிற வரைக்கும் நான் செஞ்சு கொடுப்பேன். அதெல்லாம் என்ன உங்களுக்கு வயசு என்ன? எனக்கு ஒரு 55 இருக்கும். இந்த வயசுல ஆக்டிவா மாலை செய்யுங்க. மேலே தான் இருக்கும். 55 மேலே தான் இருக்கும். நான் ஒரு குறைய என்ன படிக்க வைக்கீங்க? தம்பியா படிச்சு முடிச்சிட்டாரு. காலேஜ்ல முடிச்சிட்டாரு. என்ன ஆகணும்னு ஆசை இருக்குல்ல? என் பிள்ளை இந்த மாதிரி இருக்கும் அப்படி பார்த்து அப்படிலாம் ஆண்ட வழி காட்டும். அது நம்மளால முடியற கதை இல்லை. படிக்கும் போது உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குல்ல? அவருக்கு ஒரு வீட்லயே நான் தான் கொண்டு போனேன். ஆமா படிக்கல. அதிக மூலம் படிக்கலாம். எங்க வீட்டுல வந்து எல்லாம் கம்மியா தான் போனாங்க. இந்த பிள்ளை மட்டும் தான் காலேஜ் படிக்கிறது. அவரு மட்டும் தான் படிச்சு வேலை செஞ்சாரு. 5000 சம்பாதிச்சாரு. அவரும் போய் கம்பெனில வேலை செஞ்சாரு. செஞ்சுட்டு அப்புறம் அவருக்கு என்னமோ ஆண்டவங்க வேலை கொடுத்து வேடா 100,000 எடுத்து வச்சுக்கிறாங்க. அவங்களால செய்ய முடியல. நீ இந்த வேலை செய்யறியாப்பா, என்னால முடியுமாப்பான்னு கேட்டுட்டு முதல் கையிலே. அப்புறம் நானும் போய் சம்பாதிச்சேன். நானும் ஒரு நாளைக்கு 500 சம்பாதிப்பேன். என் பிள்ளைய சம்பாதிச்சேன். எல்லாம் சம்பாதிச்சு எங்க வீட்டுக்காரி எல்லாமே சம்பாதிச்சுதான் இவ்வளோ ஒரு என் கையில இந்த பொருள் ஏதோ கொடுத்து மக்களுக்கு செஞ்சு போட சொல்லி ஒரு ஆடு மாடு எல்லாமே விற்று இவருக்கு தான் கொடுத்தோம். ஆமா சாப்பாடு கொடுக்க சொல்லிதான் விற்று எல்லாத்தையும் கொடுத்தோம்.
எங்க வீட்டுக்காரர் சம்பாதிச்சு என் பிள்ளைகிட்ட தான் கொடுத்தாரு. சின்ன பிள்ளையாச்சுன்னு நாங்க எல்லாமே பாடுபட்டு அவருக்கு தான் வச்சோம். மத்தவங்களுக்கு அன்னில இருந்து இந்த போன வருஷம் எனக்கு 4 பிள்ளை. இந்த சின்ன பிள்ளை இவர் தான் படிக்க வச்சோம். மத்தவங்க அவங்க போய் கஷ்டப்பட்டு 3 பிள்ளை கல்யாணம் ஆகி போச்சு. இவருக்கு மட்டும் தான் பூவாசி கல்யாணம் ஆகும். சரிதான் சாப்பாடு கூடாது அவங்களுக்கு தான் தெரியுங்களா? அது நான் சொல்லக்கூடாதுங்க. அதனால கட்சி வரைக்கும் நான் சப்போர்ட். சரி அம்மா, நீங்க வந்து தொடர்ந்து வந்து பண்ணுங்க. நாங்களும் வந்து உங்க பிள்ளைதான். சரிங்களா? பேசுங்க, நீங்க பேசுங்க 2 வார்த்தை. பண்ணுங்க, உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் விட்டுறாதீங்க, கண்டினியூ பண்ணுங்க. அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நாங்க கண்டிப்பா அந்த இடத்துல நாங்க ஹெல்ப் பண்றோம். இப்பயும் ஏதாவது முடிஞ்ச ஹெல்ப் நாங்க பண்ண போறோம். அங்க வந்து இப்போ வந்து நாங்க ஒரு மாதிரி இல்ல, என் மூச்சு இருக்கிற வரையும் கடையை விட மாட்டோம். அதான் தம்பி கிட்ட கூட நான் என்ன சொல்றேன்ப்பா, நான் இருக்கிறேன்ப்பா உனக்கு உதவி. நம்ம வந்து நம்மளால முடியுது. இப்போதைக்கு முன்னெல்லாம் முடியாத இருந்தோம். இப்போதைக்கு வந்து எல்லாமே ஒரு உதவி பண்றாங்க. அதை வச்சு நம்ம சமைச்சு போடுவோம். உன்னால முடிகிற வரைக்கும் செய்யும், என்னால முடிகிற வரைக்கும் நான் ஒன்று செய்ய கொடுப்பேன். ஒட்டாஸ் பண்றேன் நான். ஏதோ நம்ம இஷ்டப்பட்டதும் 5 பட்டை கொடுத்தா கூட தேவையில்லை நம்மளுக்கு. நம்ம சரியா சாப்பாடு தானே எல்லாம் வருவதை குடிச்சு சாப்பிட்டு போட்டோம். நான் இருந்து உழைப்பு ஒழிக்கலாம். 1 லட்சத்தை நான் கொடுக்கலப்பா. அப்படின்னா இன்னி வரைக்கும் நான் அந்த கடை போன வருஷத்துக்கு நான் மட்டும் செய்யணும். சரிங்க சரிங்க, நல்லா ரொம்ப நன்றி. 2 பேரும் நன்றி. மக்களுக்காக நீங்க எங்களுக்கு நாங்க உங்களுக்கு நன்றி. நீங்க எங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு நாங்க தான் உங்களுக்கு நன்றி. சரிங்க சரிங்க, நல்லா அதை பத்தி கண்டிப்பா செய்யறோம் நாங்க. சரிங்க சரி, கண்டிப்பா சரி வண்டியில போலாம்.